அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமாவது சரி ஒரு நல்ல பிரமிஸ் அதை சரியா ஸ்க்ரீன் பிளே பண்ணாம கெடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்க முடிஞ்சது. கடைசி வரைக்கும் ஹீரோயினோட கேரக்டரைசேஷனை கன்சிஸ்டண்டா வச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி டார்க் ஸ்பிரிட், ராம்போ ராஜ்குமார், டெர்மினேட்டர் அர்னால்டுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சாங்க பாருங்க. ஏ ஃபுல், அப்புறம் ஏன்டா பிளேட்டை வச்சேன்னு வடிவேலு கேட்குற மாதிரி மொத்த படத்தையும் ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு படமா அபத்த களஞ்சியமா மாற்றி நம்மளை முட்டாளாக்குறாங்க. அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணால் இன்னும் கூட ஓப்பனாக சில விஷயங்களை நான் பேச முடியும். ஆனால் நோ, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த விஷயம் என்னன்ட்டு. டேரக்ஷனுங்கிற லெவல்லையே படம் ரொம்ப அண்டர்வெல்மிங்காக போனதுனால மொமெண்டரியாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்கள் கூட சுத்தமாக ஒர்க் ஆகலை. இது ஆரம்ப காட்சியில் கீழே விழுந்தா நீ காலி இல்லை காலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு டைலாக்லேருந்தே ஆரம்பமாகுது. திடீர்னு ஒரு சீனில் ஹீரோவுக்கு ஹெட்ராமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் அதனால கதையில் ஒன்றும் நடக்கலை. அந்த ட்ராமா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவ்வளவே. என் ஸ்கூட்டரை கூட தூக்கிட்டாங்க, அதனால் நான் நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர், உன்னை நொண்டின்னு கூப்பிட்டதுனால தான் நீ ஹிட்மேன் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா கேரக்டர், பல கோடி காசு செலவு பண்ணி ஹீரோவை நான் பரவலை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற ரொம்ப புத்திசாலியான ஒரு வில்லன்னு அந்த ட்ராமா படம் முழுக்க கண்டினியூ ஆகுது.